ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பீஃப் சுக்கா எப்படி ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டாக அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் 1 கிலோ பீஃப் வாங்கியிருக்கோம். அதை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் வேக வச்சுக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் பீஃப் சுக்கா பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் ரசமும் பீஃப் சுக்காவும். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். கொஞ்சம் குக்கரை சரியாக மூடலை, அது சரியாக மூடிக்கலாம். ஒரு 4 விசில், கறி கொஞ்சம் நல்ல கறியாக இருந்ததுனால நான் 4 விசில் விட்டேன். 4 விசில் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு. இதை நம்ம வறுத்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு கறி வெந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கறி நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் பாதி தான், ஒரு 1/2 கிலோ மட்டும் தான் எடுத்து பீஃப் சுக்கா செய்ய போகிறேன். மீதி குழம்பு வைக்க போகிறேன். கறி நல்லா சூப்பராக எலும்புலாம் இருந்தது, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 kg மட்டும் எடுத்து நான் பீஃப் சுக்கா செய்ய போகிறேன். நான் உங்ககிட்ட சொன்னல இந்த மசாலாவை இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருகிடக்கூடாது. ஸ்லோலே வச்சு வறுத்து அதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு இந்த பொருளை நம்ம ஆற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா கறியிலே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். எண்ணெய் பார்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கேருந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நம்மளுக்கு வாட்ச் ஹவர் வேணும், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது அந்த வேக வச்ச நம்ம கறியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தோடு நல்லா இந்த கறியை
நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலைலாம் எப்படி போகுது? ஒர்க்கெலாம் எப்படி ஒர்க்குக்கெலாம் கிளம்பிட்டிங்களா? வீட்டில் இருக்க இல்லத்தரசிங்களாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அந்த கறி கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா, இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, தனியா, வரமிளகா, இது எல்லா பொருளையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சிருக்கோம். அதை இந்த கறியோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து அந்த கறியோடு அந்த மசாலா நல்லா ஒன்று பட சேர்ந்து நல்லா அந்த கலந்து வரணும். சூப்பராக இருக்கும் இது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துக்கினேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளோட டேஸ்ட்டாக இருந்தது. வாவ், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.